Hi all, எல்லாருக்கும் இன்னைக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது types of weaves in textiles. So அதுல basic weaves, decorative weaves, complex and special weaves, அப்புறம் industrial and technical weaves. இந்த 4 டாபிக் அடுத்து நம்ம பார்க்க போறது complex and special weave. Okay, complex and special weave. இதோட பேரு ஜக்கார்ட் வீவ். நம்ம நிறைய பேர் பிளவுஸ் பீஸ் வாங்கியிருப்போம். என்னன்னு சொல்லி வாங்கியிருப்போம்? ஜக்கார்ட் பிளவுஸ், ஜக்கார்ட் டிசைன், ப்ரொக்கேட் டிசைன் இதெல்லாம் சொல்லுவார் இல்லையா? ஸோ இது எதுக்கு சொல்றோம்னாக்கா, இட் யூசஸ் அ ஸ்பெஷல் ஜக்கார்ட் லூம். ஜக்கார்ட் லூம்னா என்ன? தையல் மிஷின் இல்லையா? அந்த ஜக்கார்ட் லூம்ல வீவ் பண்ற இந்த காம்ப்ளெக்ஸ் டிசைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்காது, பார்க்கறதுக்கே காம்ப்ளெக்ஸா இருக்கும். ப்ரொக்கேட் நம்ம வீட்டில் இருக்கிற ப்ரொக்கேட் பிளவுஸ் எடுத்து பார்த்தாலே அதுல நிறைய டிசைன்ஸ் உங்க இருக்கும். கிட்ட 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 குட்டி 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 ஸ்கொயர்ஸ், ட்ரையாங்கிள்ஸ், குட்டி குட்டி பூங்க எல்லாமே இருக்கும். இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் டிசைன் இல்லையா? டிரெக்ட்லி இன்டு அ ஃபேப்ரிக். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? ஹைலி டெக்கரேட்டிவ் அண்ட் டியூரபிள். பேட்டர்ன்ஸ் ஆர் ஓவன், நாட் பிரிண்டட். ஸோ இது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நிறைய வந்துட்டு ஜக்கார்ட் பிரிண்டும் இருக்கும், ஜக்கார்ட் பிரிண்ட் ஃபேப்ரிக்கும் இருக்கும். ஜக்கார்ட் பிரிண்ட், ஒரிஜினல் ஜக்கார்ட் பிரிண்ட் எப்படி இருக்கும்னா வீவ் ஆயிருக்கும். It will be oven. Oven என்னது? வீவ் ஆயிருக்கும். It will not be printed. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் என்ன? ப்ரொக்கேட், நம்ம வீட்டில் இருக்கிற பிளவுஸ் பார்க்கலாம். டமாஸ்க், இதோ இங்க இருக்கிற ஒன் ஆஃப் இந்த ஃபேப்ரிக் டமாஸ்க் ஃபேப்ரிக். டெப்பெஸ்ட்ரி, மேட்லேஸ், இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஜக்கார்ட் வீவ். ஜக்கார்ட் வீவ்னா எதுக்கு சொல்றோம்? ஜக்கார்ட் லூம்ல காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் வந்துட்டு ஃபேப்ரிக்ல இருக்கும். அது வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்காது, வீவ் ஆயிருக்கும். ஓகேவா? கிளியரா? ஓகே. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஸ்பெஷல் வீவ்ல நெக்ஸ்ட் டாபி வீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. டாபி வீவ். ஓகே, கிரியேட்டட் ஆன் டாபி லூம். இப்ப நம்ம ஜக்கார்ட் லூம்னு பார்த்தோம்ல, அதாவது ஜக்கார்ட் தையல் என்ன சொல்றது, ஜக்கார்ட் கைத்தடி, சாரி, ஜக்கார்ட் கைத்தடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி டாபி லூம்ன்றது டாபி கைத்தடி. அதாவது நம்ம சாரீஸோ இல்லை ஃபேப்ரிக்கோ பண்ற ஒரு மிஷின். அதுல வந்துட்டு ஸ்மால் ஜாமெட்ரிக் பேட்டர்ன். ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ்னா என்ன? ட்ரையாங்கிள், சர்க்கிள், ஸ்கொயர், லைன்ஸ், இந்த மாதிரி ரெக்டாங்கிள் அந்த மாதிரி வர்றது, அந்த பேட்டர்ன்ஸை பண்றது. ஓகேவா? கேரக்டரிஸ்டிக்ஸ் டெக்ஸ்டர்ட் அண்ட் டெக்கரேட்டிவ், டியூரபிள், வித் ரேஸ்ட் பேட்டர்ன். வித் ரேஸ்ட் பேட்டர்ன்னா ஃபேப்ரிக்கை விட கொஞ்சம் மேல இருக்கும். அதாவது இப்போ ஒரு நம்மளால ஃபீல் பண்ண முடியாது தொட்டு பார்த்தாக்கா. ஓகேவா? இப்போ ஃபேப்ரிக் எப்படி இருக்கோ? பிளெயினா இருக்கும். இப்போ காட்டன் ஃபேப்ரிக் எப்படி இருக்கோ? பிளெயினா இருக்கும் இல்லையா? இப்போ இந்த டாபி வீவ் இருக்கிற ஃபேப்ரிக் எப்படி இருக்கும்னாக்கா கொஞ்சம் மேல ஒரு நூல் போயிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இப்போ இந்த நூல் இப்படி தொட்டு பார்த்தாக்கா நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஓகே, இட்ஸ் அ ரேஸ்ட் பேட்டர்ன். ஸோ இப்போ இங்க சில பேட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிற பாருங்க. இங்க ஒரு லைன்ஸ் இருக்கு, அப்புறமா ஒரு ஷேப் இருக்கு. ஓகே, ஸோ நிறைய காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஜக்கார்ட். ஜக்கார்ட். ஓகே, ஜக்கார்ட் லூம். அடுத்தது இது டாபி லூம். ஓகே, டாபி லூம்ல எப்படி இருக்கும்? டாபி லூம் வந்துட்டு சிம்பிள் ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்ன்ஸா இருக்கும். ஜக்கார்ட் லூம்ல வந்துட்டு காம்ப்ளெக்ஸ், நோ பேட்டர்ன் லிமிடேஷன்ஸ். பேட்டர்ன் லிமிடேஷன்ஸ் இருக்காது. இப்போ ஜக்கார்ட் லூம்ல இங்க எப்படி இப்படி இருக்குனாக்கா நெக்ஸ்ட் சர்க்கிள் வந்துச்சுன்னா இப்படி சர்க்கிள் வந்துன்னு இருக்கும். இட்ஸ் அ ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்ன். அதுதான் ஜக்கார்ட் லூமுக்கும் டாபி லூமுக்கும் இருக்கிற டிஃபரன்சஸ். ஓகே, இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஜக்கார்ட் வியூவில் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் போடலாம், எது வேணாலும் போடலாம், உங்களுக்கு ஒரு லிமிடேஷன்ஸே இல்லை. ஆனா டாபி லூம்ல வந்துட்டு நம்ம வெறும் ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ் தான் போட முடியும். இப்போ இங்க வந்துட்டு ஸ்கொயர் போடலாம். இப்போ இங்க இருக்குது இல்லையா, இந்த யூ பேட்டர்ன் போடலாம். கர்வ் பார்ட், இது வந்துட்டு கர்வ், யூ கர்வ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யூ கர்வ் போடலாம். சர்க்கிள் போடலாம். அது பாருங்க, இந்த பூல இருக்கிற சர்க்கிள் போடலாம். இந்த மாதிரி எல்லாம் போடலாம். ஆனா நம்மளால இந்த மாதிரி மொத்தமா இது பண்ண முடியாது. இப்போ ஒரு வேவ் பேட்டர்ன் அந்த மாதிரி எது வேணாலும் போடலாம். பட் இட் வில் பி அ ரிப்பீட்டேட்டிவ். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஸ்பெஷல் வீவ்ஸ்லயே பைல் வீவ்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற டர்க்கி டவல்
நீங்க டர்க்கி டவல் நம்ம வீட்ல இருக்க டர்க்கி டவல் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு குட்டி லூப் மாதிரி இருக்கும். லூப்னா என்ன? இப்போ இதுதான் ஃபேப்ரிக்னு வச்சுக்கோங்க. சாரி, இப்போ இதுதான் ஃபேப்ரிக்னு வச்சுக்கோங்க. டெரி டவல் மேல குட்டி குட்டியா லூப் இப்படி இருக்கும். லூப்னாக்கா ஒரு நான் வந்துட்டு ரொம்ப பெருசா வரையிறேன். நீங்க உங்க வீட்ல இருக்கிற இந்த டவல் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி டவல் டெரி டவல்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, இதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குட்டி 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 குட்டியா இதுவா இருக்கும். இங்கே தெரியுது பாருங்க உங்களுக்கு அந்த மேல ப்ரெஷர்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா, bristles மாதிரி. அது வந்துட்டு ஒரு குட்டி loops. So extra yarns are woven into the fabric to create a raised surface, forming loops or cut piles. ஓகேவா? இதுல 2 விதம் இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். ஸோ லூப், இந்த மாதிரி லூப் வந்துட்டு அப்படியே விட்டாங்கன்னா அது வந்துட்டு டெரி கிளாத். இது ஓகேவா? லூப் வந்துட்டு அப்படியே விட்டாங்கன்னா அதோட பேர் என்ன? டெரி கிளாத். ஓகேவா? இப்போ இதே மாதிரி ஒரு ஃபேப்ரிக் மேல இப்படி குட்டி குட்டியா லூப்ஸ் பண்ணிட்டு இத கட் பண்ணாங்கன்னா, அந்த லூப்ஸை கட் பண்ணிட்டாங்கன்னா அப்ப அது என்ன ஆகும்? வெல்வெட் ஃபேப்ரிக். இந்த ஃபேப்ரிக் நீங்க நம்மளோட வெல்வெட் ஃபேப்ரிக் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குட்டி 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 குட்டியா அந்த ஃபேப்ரிக்ல இருந்து மேலே ஏஞ்சி நிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு த்ரெட். ஓகேவா? அது என்னன்னாக்கா இந்த மாதிரி லூப்ஸ் பண்ணிட்டு அதை கட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுவே டெரி கிளாத்ல என்ன பண்ணுவாங்க, அந்த லூப் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுடுவாங்க. ஸோ சி ப்ராசஸ் சேம் தான், பட் அதோட ஒரு ஸ்டெப்பு இது பண்ணும் போது நம்மளுக்கு டெக்ஸ்டரே டிஃப்ரெண்டா வருது. இப்போ வீவோ சேம் தான், அதே நூல் தான், அதே காட்டன் நூலே எடுத்து நம்ம சாட்டனுக்கும் பண்ணும் போது, ஆனா சாட்டனுக்கு பயங்கரமா ஃபினிஷ் நல்லா வருது, பிரைட்டா இருக்குது, ஷைனிங்கா இருக்குது. ஏன்னா அதோட வீவ் பேட்டர்ன். ஸோ இங்க வந்துட்டு மெயினா வீவ் பேட்டர்னை வச்சுதான் நம்மளோட கிளாத்தோட ஷைன் என்னன்னு நமக்கு தெரியும். இதை நான் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த வீடியோல. அப்படி இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசா போயிடும். ஸோ பார்ட் 2வா பண்ணிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல ப்ராக்டிகல்ஸோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஓகேவா? ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? சாஃப்ட், வார்ம், லக்ஸூரியஸ். ஸோ இது ரெண்டுமே சாஃப்டா இருக்கும், வார்மா இருக்கும், லக்ஸூரியஸா இருக்கும். ஆனா ரொம்ப ஹெவியா இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கிளாத்ஸ் பிளெயின் வீவ்ல பண்ண க்ளோத்தை விட இது பயங்கர ஹெவியா இருக்கும். ஓகே, அப்போ என்னென்ன இருக்கும்? இது வெல்வெட், காட்ரை, டெரி கிளாத், ஷெனல். ஓகே, இந்த ஃபேப்ரிக் எல்லாம் வந்துட்டு பைல் வீவ்ல செஞ்ச ஃபேப்ரிக். பைல் வீவ்னா என்ன? ஒரு லைன்ல அப்படியே ஒரு லூப் போட்டுட்டே வருவாங்க. லூப் அப்படியே விட்டா டெரி கிளாத், அதை கட் பண்ணா வெல்வெட் கிளாத். காட்ரைக்கும் அதே தான். காட்ரை நீங்க எடுத்து பார்த்துருக்கீங்க இல்லையா, ஒரு லைன் மாதிரி இருக்கும் காட்ரை இது. ஓகே, அதுவும் இதே ப்ராசஸ்.